வணக்கம் ஆன்மீக மெய்யன்பர்களே. இன்றைய தலைப்பு, கோவிலில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறாரா? அருமையான கேள்வி. இந்த தலைப்பு கிடைத்து ஒரு சுவாரஸ்யமான உரையாடலின் போதுதான். அந்த உரையாடலின் சாராம்சம்தான் இந்த பதிவு. நன்றாக கவனியுங்கள். உங்கள் மனதிலும் இந்த கேள்விகள் இருக்கலாம். நம்மை சந்திக்க வந்தவருக்கும் நமக்கும் நடந்த உரையாடலின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்த பதிவு முழுவதும் கேட்டு பயன்பெறுங்கள். இந்த பதிவு முழுவதும் நான் என்ற சொல் வராது, நாம் என்றே வரும். வந்தவரை அவர் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனென்றால் நான் எனது என்பதை கடுமையாக வெறுக்கிறோம். தங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதற்கும் பதில் தர தயாராக இருக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம் வாங்க. நடைமுறை தமிழில் அவர், வணக்கம் குருஜி. நாம், அடடே, வாங்க வாங்க, நலமா? என்ன இந்த பக்கம்? அவர், இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே குருஜியை பார்த்து பேசிட்டு ஒரு விளக்கம் கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். நாம், சொல்லுங்க என்ன கேட்கணும்? அவர், குருஜி தப்பா நினைக்கலனா ஒண்ணு கேட்கலாமா? நாம், எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நாம் எப்போதும் யாரையுமே தப்பா நினைக்க மாட்டோம். அவர், சாமி, கடவுள், இறைவன், சிவன், விஷ்ணு, அல்லாஹ், இயேசு எல்லாரும் தனித்தனியா இருக்கிறாங்களா? நாம், இறைவன் ஒருவர் மட்டுமே. அவர் பரம்பொருள் மட்டுமே. அவர், அப்போ ஏன் குருஜி பரம்பொருளுக்கு இத்தனை பேர்கள்? நாம் பரம்பொருளை பரமாத்மா என்றும் கூறுகிறோம் இல்லையா? அவர், ஆமாம். நாம் ஆன்மா என்பது ஒன்றுதானே? அவர், ஆமாம். நாம் ஆன்மா பிறப்படுத்த பிறகு முதலில் குழந்தை என்கிறோம். பிறகு ஆண், பெண் என்று பிரிக்கிறோம். பிறகு தம்பி, அண்ணன், தங்கை, அக்கா, அம்மா, அப்பா, சித்தப்பா, சின்னம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி என்று சொல்கிறோம் இல்லையா? அதுபோல இறைவனை சாமி, கடவுள், சிவன், அல்லாஹ், இயேசு என்றும் மக்கள் அவரவருக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள்ல கூப்பிடுறாங்க. அவர், இஸ்லாம் மதத்துல அல்லாஹ் மட்டுமே கடவுள்னு சொல்றாங்க. கிறிஸ்துவ மதத்துல இயேசு மட்டுமே கடவுள்னு சொல்றாங்க. அப்ப இந்து மதத்துல மட்டும் ஏன் இத்தனை கடவுள்கள்? நாம், அல்லாஹ் மற்றும் இயேசு இருவருமே இறைவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட இறை தூதுவர்கள். பரமாத்மாவிலிருந்து பிரிந்து ஜீவாத்மாவாக மாறி மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து ஞானிகளாகி பின் சித்தர்களாகி பிறகு பரமாத்மாவை அடைந்தவர்கள். அவர்கள் வழிவந்தவர்கள். அவர்களை மட்டுமே இறைவனாக வணங்குகிறார்கள். ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரை எல்லாமே இறைவனாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் பூமி, அக்னி, வாயு, ஆகாயம், நீர் என்ற பஞ்சபூதங்களை கும்பிட்டாங்க. இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார்னு சொல்லி வச்சாங்க. பஞ்சபூதங்களை பத்தின பதிவுகள் விரிவான தகவல்களோட வரும். ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிட்டா தலைவா, குருவே, கடவுளேன்னு கூப்பிடுறது இல்லையா? அப்படிதான் இதுவும். அவர் இறைவன் கோயில்ல மட்டும்தான் இருக்காரா? நாம், இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். அவர், அப்ப கோயிலுக்கு ஏன் போகணும்? இருக்கிற இடத்திலே இருந்தே கும்பிடலாமே. நாம், அருமையான கேள்வி. கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போதே மனசு சந்தோஷமா உணரும். சுத்தமாக குளிப்போம். முதல் பாயிண்ட், உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாகிறது. இரண்டாவது, சாமியை பார்த்த உடனே மனசு அமைதியாகும். உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அடுத்த கேள்விக்கு பதில், கோயில்னா பயம் கலந்த பக்தி இருக்கும். மற்ற இடத்துல அது இருக்காது. மற்ற இடத்தை விட கோயில்ல நல்ல அதிர்வலைகள் இருக்கும். இது மத நம்பிக்கை. இப்போ அறிவியலா பார்ப்போம். பதில் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருந்தாலும் கோயில்ல மட்டும் எப்படி சக்தி அதிகமாக இருக்குதுன்னா, உதாரணமாக சூரியனை எடுத்துக்குவோம். சூரியனோட கதிர்வீச்சு எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கும்போது அவ்வளவாக சூடாது. அதுவே ஒரு சாதாரண லென்ஸை வச்சு அந்த கதிர்வீச்சை ஒரு இடத்துல குவிக்கும்போது அதனுடைய தாக்கம் 1000 மடங்கு அதிகமாயிருக்கும். இதன் அர்த்தம், ஆற்றல் எங்கே குவிக்கப்படுகிறதோ அங்கே பல மடங்கு வீரியமாக செயல்படும் என்பதாகவும். உதாரணத்துக்கு, ஒரு பேப்பர் எடுத்து கதிர்வீச்சை குவிச்சு செலுத்தினா பேப்பர் எரிஞ்சு சாம்பலாயிடும். இந்த லேன்ஸ் விளையாட்டு 1970
80களில் பிறந்தவங்களுக்கு தெரியும். அவர் சரி கதிர்வீச்ச லென்ஸ் வச்சு குவிக்கிறோம். கோயில்ல ஆற்றல் எப்படி குவிக்கிறாங்க? நாம் கோயில்ல வேதாகம முறைப்படி மந்திர ஒலிகள் முழங்க கலசம் மூலமா குவிக்கிறாங்க. அந்த கலசத்துல இறை ஆற்றலை இழுக்கக்கூடிய மூலிகைகள் நீரில் கலந்திருக்கும். அந்த கலச நீரை சிலைகளுக்கு ஊற்றும்போது அந்த சிலைகள் உயிர் பெறும். அந்த ஆற்றலையே சக்தியையே இறைவன் கடவுள்னு சொல்றாங்க. அவர் கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமா? நாம் நிச்சயமாக முடியாது. உணர மட்டுமே முடியும். இதைதான் கண்டவர் விண்டலர், விண்டவர் கண்ட்லர் என்றார்கள். இதன் அர்த்தம் கண்டவர் என்றால் பார்த்தவர், விண்டலர் என்றால் கூறவில்லை. விண்டவர் என்றால் கூறியவர், கண்ட்லர் என்றால் பார்த்தவரும் இல்லை. மொத்தத்தில் பார்த்தவர் யாரும் சொன்னதில்லை, சொல்லியவர் யாரும் பார்த்ததில்லை. அவ்வளவுதான். இது திருமூலரின் திருமந்திரம். அவர் கோயிலுக்கு போறதுனால மட்டும் கவலைகள் தீர்ந்துடுமா? நாம் நிச்சயமாக தீராது. அவர் தீராதப்போ ஏன் போகணும்? நாம் கவலைகள் முழுசா தீரலைன்னா கூட கடவுள் கூடவே இருக்காரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். தெளிவான முடிவு கிடைக்கும். அவர் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சா எல்லாமே நிறைவேறுவதில்லையே. ஏன்? நாம் எல்லாமே நிறைவேறாது. ஒரு சில வேண்டுதல் மட்டும் நிறைவேறுது. அப்படின்னா ஏற்கனவே அது முடிவு செய்யப்பட்டதா இருக்கும். அந்த முடிவுக்கு பெயர்தான் விதி. நிச்சயிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட ஒன்றின் பெயர்தான் விதி. அவர் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னா சாமி எதுக்கு? கோயில் எதுக்கு? நாம் முற்பிறவியில செஞ்ச பாவம் புண்ணியம் இரண்டையுமே கணக்குல எடுத்து அதுல எது நிறைய இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிறப்பு கொடுக்கப்படும். அதனால்தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்ரிகா என்று கூறினார்கள். செய்யறது எல்லாம் பாவம், கொற்றது மட்டும் தங்கமாக இருக்கணும்னா இது எந்த ஒரு நியாயம்னு தெரியல. அவர் விதியை மதியால், அதாவது அறிவால் வெல்லலாம்னு சொல்றாங்களே, நாம் நிச்சயமாக முடியாது. விதி அப்படிங்கிறது அடுத்த நொடி நடக்க போறது. அடுத்த நொடிய யாராவது கணிக்க முடியுமா? அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதானே நடக்காம தடுக்க முடியும். தெரியாதப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? மதி என்றால் ஜோதிடத்தில் சந்திரனை குறிக்கும். அப்படியே சந்திரனை வைத்து கணித்தாலும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. விதியே இறைவன். இறைவனை கணித்தவர்கள் இதற்கு முன்னேயும் இல்லை, இப்போதும் இல்லை, இதற்கு மேல் பிறக்கப் போவதும் இல்லை. விதியை வெல்ல முடியும் என்று சொன்னாலும் அதையும் அந்த விதிதான் முடிவு செய்யும். நாம் முந்தைய வீடியோவில் கூறியதைப் போல ஒன்று மட்டுமே நிலை, ஒன்றுக்கு மேல் ஒன்றுமே இல்லை. இங்கு இருப்பது எல்லாமே ஒன்றிலிருந்து தான் உருவானது. கடைசியில் அந்த ஒன்றிலே ஒடுங்கி விடுகிறது. அதுதான் இறைவன். அவர் மட்டுமே நிலையானவர். புண்ணியமும் அவரே, பாவமும் அவரே, எல்லாமுமாக இருப்பதும் அவரே, எதுவுமே இல்லாதவரும் அவரே. வேறு ஏதாவது விளக்கம் வேண்டுமா? அவர் இன்னைக்கு இது போதும் குருஜி, இதுவரைக்கும் இவ்வளவு விளக்கமாக யாரும் சொன்னதில்லை. என்னுடைய எல்லா சந்தேகத்துக்கும் சரியான பதிலை ஆன்மீகம் மற்றும் அறிவியலை வச்சு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி குருஜி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இன்னொரு நாள் ஓய்வு கிடைக்கும் போது கண்டிப்பாக வரேன். நாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு உங்களால தான் மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் சரி குருஜி, நான் கிளம்பட்டுமா? நாம் ரொம்ப நல்லது, அடிக்கடி வாங்க. அதாவது நாம் போன வீடியோவான ஆன்மீகம் எனப்படுவது யாது என்பதிலேயே தகுந்த விளக்கம் கொடுத்துள்ளோம். அன்பு, பரிவு, கருணை, பாசம், நேசம் இவை அனைத்தும் இறை வடிவங்கள். உணர மட்டுமே முடியும், பார்க்க முடியாது. சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, கடமை இவை அனைத்தும் நடத்தைகள். இது மனிதனுக்காக வகுக்கப்பட்ட நியதி. நியதி என்றால் முன்பே கூறியது போல விதிக்கப்பட்டது அல்லது நிச்சயிக்கப்பட்டது அல்லது தீர்மானிக்கப்பட்டது அல்லது உறுதி செய்யப்பட்டது என்று எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே ஒன்றுதான். அதுபோல சாமி, கடவுள், இறைவன், சிவன், விஷ்ணு, அல்லாஹ், இயேசு என்று எந்த பெயரில் கூப்பிட்டாலும்
பரம்பொருள் ஒன்றுதான். இறை பண்புகள் என்பது அன்பு, பரிவு, கருணை, பாசம், நேசம். மனித பண்புகள் என்பது சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, கடமை ஆகியவையே. இந்த இரண்டு பண்புகளும் யாரிடம் ஒன்று சேர்கிறதோ அவன் கடவுளாகிறான். மனிதனும் கடவுளாகிறான். கடவுளும் மனிதனாகிறான். இவை இரண்டும் இல்லாத அவன் மிருகமாகிறான். இந்த பதிவில் கேட்கப்பட்ட கேள்விகள், கூறப்பட்ட பதில்கள், கூறிய விளக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். இதைவிட கடினமான கேள்விகள் நிறையவே உள்ளன. அவைகளை ஒவ்வொன்றாக வரவிருக்கும் பதிவுகளில் விஞ்ஞானத்தை கொண்டெளிய முறையில் விளக்க உள்ளோம். ஆன்மீகம், மெய்ஞானம், விஞ்ஞானம், அறிவியல் என்ற அனைத்தும் ஒரே புள்ளியிலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த ஒற்றை புள்ளி எது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம் சேனலோடு இணைந்திருங்கள். இதுவரை நீங்கள் கேட்காத, பார்க்காத புதிய கோணத்தில் எளிய விளக்கங்கள் தருவோம். இந்த வீடியோவை பார்த்த, கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வேற எது பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாழ்க வளமுடன். இன்னும் ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. குருஜி அமர்நாத் நந்தகோபால்.